நாடுகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பாக சர்வதேச மாநாடு ப்ளஸ் சமூக சேவகர்களின் ராஜாக்கள், அந்த சமூக சேவையில் இருக்கக்கூடிய நல்ல தரமான சமூக சேவைகளுக்கு சமூக சேவையின் ராஜாக்கள் விருது கூடிய விரைவில் நடத்த இருக்கிறோம். இது உலக நாடுகளாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடு சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து நாடுகளுக்குமே 195 நாடுகளுக்கும் நாங்கள் இந்த அழைப்பை கொடுக்குறோம். எல்லா நாடுகள்லேருந்தும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துக்குருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 1000 பேரை எதிர்பார்க்குறோம். இந்த மாநாட்டுக்கு 1000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு விருது வாங்கும் நிகழ்ச்சியில் 1000 பேர் கலந்துக்குருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு ராஜா இந்த சினாரியோவில் ஒரு ராஜா இருந்தார்னா அவருக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இதை கொடுப்போம், ஃபீலை கொடுப்போம். அது மாதிரி ஒரு தரமான ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதில் கலை நிகழ்ச்சிகள் இருக்குது, கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. காலை நிகழ்ச்சி கான்ஃபரன்ஸோடு ஆரம்பிக்குது. 2 செட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் காலையில் 10லேருந்து 12 மணிக்கு 2 செஷன், அதுக்கப்புறம் 2லேருந்து 4 மணிக்கு ஒரு செஷனு, அதுக்கப்புறம் 6லேருந்து 11 மணி வரைக்கும் அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு. இந்த நிகழ்ச்சி உலகளாவிய லெவலில் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த அவேர்னஸை அதிகப்படுத்தணும். மனித உரிமைனா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி சென்னையை திட்டமிட்டு பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பாக எல்லா ரீஜன்லையும் நடத்திட்டு இருந்திருக்கோம். இந்த அவார்டு ஃபங்க்ஷன் எல்லாம் அங்கங்கே குட்டிகிட்டே நடத்துவோம், எல்லா நாட்டுகளையும் நடத்தியிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் எல்லா நாடுகளோட வாலண்டியர்ஸ், எல்லா நாடுகளோட நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த ஒரு மாநாட்டை இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ப்ளஸ் அவார்டு ஃபங்க்ஷனை ஒன் ஷாட்டாக நடத்துகிறோம். இது பெரிய லெவலில் வரவேற்பு வரும்னு நினைக்கிறோம். இந்தியா ஃபுல்லாகவே இதுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. உலக நாடு அரங்கில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், முக்கிய நீதி அரசர்கள்லாம் இதுக்கு வர்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய மாநில அரசுகளின் ஆதரவோடு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினான நோக்கம் என்னென்னா, இந்த கான்ஃபரன்ஸோட கருத்தரங்கு நடத்துறதுக்கு நோக்கம் என்னென்னா, இப்போ மனித உரிமைனா எல்லாருக்குமே தெரியும் மனித உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் சொல்லப்போனாக்கா எவ்வளவோ படித்த பண்பான நல்ல நீதி அரசர்கள், நல்ல அதிகாரிகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியறதே இல்லை. அதாவது என்ன தெரிறது இல்லைனாக்கா அந்த மனித உரிமையோட பேசிக் அந்த சென்ஸ் தெரிறதில்லை. அதனால தான் மனித உரிமை மீறல் சம்பவங்கள் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. எங்கள் மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா மனித உரிமை மீறல்கள் சம்பவங்கள் உலக நாடுகள் லெவலில் கம்மியாகும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மாசிவ் அவேர்னஸ் இந்த கருத்தரங்கு கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். வேர்ல்டை பொறுத்தவரை எவ்வளவோ ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்ற அளவில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்தியாவே பொறுத்தளவில் பார்த்திங்கனாக்கா மனித உரிமை ஆணையம் ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்தணுமா செயல்படுத்த வேணாமாங்கிற ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. நீதி அரசர்கள் பெஞ்சில் அதை முடிவுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. உயர்நீதிமன்றம் பொறுத்தளவில் உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பாக நாங்கள் எங்களோட சப்மிஷனை கொடுத்ததன் அடிப்படையில் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மனித உரிமை ஆணையம், அது மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கட்டும், தேசிய மனித உரிமை ஆணையமாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் நார்மல் ரெக்கமெண்டேஷனு, அதை நீங்கள் கவர்மெண்ட் செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கோம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அது நான் தலைவராக இருந்து முழுமையான சப்மிஷன் கொடுத்து நீதி அரசர்கள் முழுமையாக கேட்டு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் பல வழக்குகளை தொடர்ந்து அந்த வழக்குகள் எல்லாம் கோடிட்டு காட்டி அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இனி வரும் காலங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த உச்ச நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு பெண்டிங் இருக்குது. அது தமிழ்நாடு அரசு தான் முறையிட்டு. அதுதான் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பில் நான் வாங்கின பல தீர்ப்புகளை உச்சநீதிமன்ற நீதி அரசர்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு எப்பயுமே இந்த மனித உரிமை மீறலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. அவங்க அந்த ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்தளவில் தேர் கிவன் கிளியர் மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸு. அது மாதிரி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி சட்டக்கல்லூரி பிரச்சனைகள் ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து அந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்காக இருக்கட்டும், உயர்நீதிமன்ற வழக்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு தமிழ்நாடு அரசு மேலே நீதி அரசர்களே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதே தமிழ்நாடு அரசு இன்றைக்கி இத்தனை மாநிலத்தில் இத்தனை அரசுகள் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தான் இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனையை, அதை கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினான வேல்யூவான இதை எடுத்து போயிருக்காங்க. அப்படிகளுக்கு அதில் நல்ல தீர்ப்பு நீதி அரசு கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனித உரிமை மீறல்ங்கிறது நிறையா விதத்தில் கம்மி ஆகுன்றது நம்பிக்கை எங்களுக்கு. அதே மாதிரி எங்கள் கான்ஃபிடன்ஸை அதுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம்.
டாக்டர் எஸ்.கே. சாமி, தலைவர், உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம், புதுடெல்லி.